புதினம் தெரியுமோ? புதினம் தெரியுமோ? பவளம் பவளம். என்னப்பா? வெரியமும் பிறக்க போகுது. என்ன பேர்லையப்பா வெரியம் பிறக்குது? பவளம். இந்த வெரியம் விசுவாவசு என்ற பெயர்ல பிறக்குது. என்ன? விசுவாவசு. இவன் சண்முகத்தையும் மாணிக்கத்தையும் காணில. பவளம் காசு களஞ்சியதும் இருக்கே. உவங்கள் வந்தா கையமடிய பாப்பாங்கள். 2 வெத்திலையும் 2 5 ரூபா தாளையும் தா. வந்தா கொடுக்க வேணுமில்லை. பிறகு புதினம் கேட்கவும் வரமாட்டாங்க. இந்தாருங்கோ. சரி சரி. நேற்று அல்லுப்பால புதினாவும் தொல்லை இல்லாமல் போட்டது. ராசாத்தி ஒரு தேத்தண்ணிய போட்டுதா. என்ன ராசாத்தியோ? என்னடியப்பா, சும்மா ஒரு அன்பா கூப்பிட்ட. சரி சரி, புதினத்தை கேளுங்கோ. காகத்துக்கு கிணவிலையும் குப்பைய கிளறதான் எண்ணமா இருக்குமா? அத மாதிரி சிலருக்கு இப்படியான குப்பை வேலைகளை எப்ப செய்யலாம் என்றதுதான் யோசனையாக இருக்கும். இப்ப சண்டை முடிஞ்சு ஆட்சிகளும் மாறினதால முந்தின மாதிரி தமிழ் ஆக்களோட சிங்கள இனவாதிகள் சொறி சேட்டைகள் பெருசா விடையிலாம கிடக்கு. ஆனாலும் ஆடின காலம் பாடின வாயும் சும்மா இருக்காது தானே. அதால என்ன விதப்பட்டும் தங்கட சேட்டைகளை இஞ்ச காட்டுறதுல சிலர் குறியா இடிக்கணும். வெளிநாட்டில இருந்து யாழ்ப்பாணத்துக்கு இப்ப வெளிநாட்டுக்காரர் நிறைய பேர் வருகினோம். அவையில இஞ்ச உள்ள முக்கியமான இடங்களுக்கு கூட்டிக் கொண்டு போய் அந்த இடங்களின் பெருமை அதிசயம் எல்லாத்தையும் விளங்கப்படுத்த சுற்றுலா வழிகாட்டி மேல் இடிக்கினார். அந்த சுற்றுலா வழிகாட்டிகள் 2 வகை. நாடு முழுக்க சுத்தி காட்டுகிறவையை தேசிய சுற்றுலா வழிகாட்டி எண்டுவினார். குறிப்பிட்ட ஒரு ஏரியாவை மட்டும் சுத்தி காட்டி விளங்கப்படுத்துகிறவையே பிராந்திய சுற்றுலா வழிகாட்டி எண்டுவினார். இந்த பிராந்திய சுற்றுலா வழிகாட்டிகள் தங்களுக்கென்று ஒதுக்கப்பட்ட பகுதிகளை மட்டும்தான் காட்டலாம். நாடு முழுக்க காட்ட இயலாது. அதால தேசிய சுற்றுலா வழிகாட்டிகளுக்கு கீழேதான் இவைகள். நாங்கள் தான் பெரிய ஆக்கள் என்ற கெப்பர் குணம் தேசிய சுற்றுலா வழிகாட்டிகளிட்ட கணக்கா இருக்கு. இப்ப பிராந்திய சுற்றுலா வழிகாட்டிகளுக்கு சான்ஸ் கொடுக்காமல் தேசிய சுற்றுலா வழிகாட்டிகளே இஞ்சையும் வெளிநாட்டுக்காரரோட வந்து இடங்களை பற்றி அவைக்கு விளங்கப்படுத்துகினமாம். அப்படி விளங்கப்படுத்தியதான் சொறி விளையாட்டுக்கள் காட்டுகினமாம். இதுதான் நிலாவர. ഇതിൻ്റെ தண்ணி எப்பவும் வத்தாது. ഇതിൻ്റെ நீரூற்று அனுராதபுரம் தூபராம விகாரையில இருந்து வருகுது. இதுதான் யாழ்ப்பாண நூலகம். புலிகள் தான் இதை எரிச்சவ. யாழ்ப்பாணத்தில் உள்ள பெரிய கோயில்தான் இந்த நல்லூர். இது முந்தி விகாரையா இருந்தது. பிறகு தமிழாக்கள் அதை கோயிலா மாத்தி போட்டினான். இப்படி இஞ்ச உள்ள வரலாற்று முக்கியத்துவமான இடங்களை எல்லாம் தங்கள சிங்கள ஏரியாக்களோட தொடர்பு படுத்தி பிள்ளையா வரலாற்றை மாத்தி சொல்லுகினான். உத பார்த்துட்டு போன சுற்றுலாக்காரர் தங்கள நாட்டில் போய் என்ன சொல்லுவினான்? விகாரையை இடிச்சுதான் நல்லூர் கட்டினது. நிலாவரைக்கு அனுராதபுரம் விகாரையில இருந்துதான் தண்ணி வருகுது என்றுதானே சொல்ல பாப்பினான். அப்படி சொல்ல சொல்ல அதுவே பிறகு உண்மையாகி நாங்கள் சொல்றதெல்லாம் பொய்யண்டு ஆகிவிடும். இப்படி வரலாற்றை மாத்திர வேலையோட இன்னொன்றையும் இந்த தேசிய சுற்றுலா வழிகாட்டிகள் செய்யினோம். வெளிநாட்டுக்காரர் வந்து நாங்கள் வடமராட்சி போக வேண்டும் என்று கேட்டால் அங்க ஒன்றுமில்லை. இப்ப வெக்கைக்குள்ள போனால் காய்ச்சலில தான் படுக்கோணும் என்று சொல்லி மறிக்கினோம். ஏனென்றால் வடமராட்சிக்கு போனால் தலைவர் என்ற வீடு காட்ட வேணும். போராட்டத்தோட சம்பந்தப்பட்ட இன்னும் கன இடங்களுக்கும் போக வேண்டி இருக்கும். அதால தான் இப்படி மறிக்கினமா. கடைசியா சுற்றுலாத்துறையை வச்சு கூட எங்களுக்கு எதிரான வேலைகளை எப்படி செய்யணும் என்று பார்த்தியலோ. நன்றி. உதயன் பச்சி.